So, it's like drugs. டிபெக்டியன் ஃப்ளாக் காற்றின் திசைக்கு ஏற்ப அசைகிறது போலவே நாங்களும் அவ்வண்ணமே பயணிக்கிறோம். எங்களுக்கு இந்த பயணம் புத்துணர்ச்சியும் புது அனுபவத்தையும் கொடுத்தது. இந்த பயணத்தில் தாயின் பாசத்தை விட சிறந்தது எதுவும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்தோம். இதற்கு எடுத்துக்காட்டு என்றால் இந்த யானை குடும்பம்தான் சாட்சி. ஹலோ, குட் மார்னிங் எல்லாருமே எழும்பியாச்சு. 4 o'clock அலாரம் வச்சுருந்தோம். ஒவ்வொருத்தராக ரெடியாகி வெளியே வந்தாச்சு. ஸோ எல்லாருமே வண்டியை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. நேற்று வண்டி ஃபுல்லாக மழை நனைஞ்சதா. ஸோ செயின்ஸ் பாக்கெட் எல்லாமே ரொம்பவே என்ன சொல்லுறது ஈரமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு செயின்ஸ் பாக்கெட்லாம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். ரைட் சைடு கார்னரை கரெக்டாக பாருங்கள். ஒரு உருவம் நடந்து போகுது. ஏன்னா இங்கே மார்னிங் வாக்கிங் போகுது. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ வந்து பாலக்காடு போயிட்டுருக்கோம். ஸோ என்னோட வாழ்க்கையில் முதல் டனலை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பெரிய டனல். அதுக்கு முன்னாடி லடாக் தான் போக முடியல. அதனால் லடாக் ஃப்ளாகாவது கட்டலாம். ஸோ நாம் நோ பிளான்ஸ் விக்கியோட இந்த சைடை கட்ட போகிறோம். இங்கே கட்டும் இல்லை? சரி, ஓகே, இருக்கட்டும். ஸோ வாழ்க்கையில் முதல்ல லடாக் கொடி என் வண்டியில் பறக்குது. ஸோ we are going to enter the massive tunnel in my lifetime. ஸோ இன்றைக்கி நான் ஊருக்கு போயிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த அபூர்வத்தை பார்க்க முடியாமல் இருந்திருக்கும். டனலுக்குள்ளடி போகிறோம். சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. ஹெல்மெட் போட்டிருக்கேனா ஏதோ அடைஞ்சு பிடிச்சி வாவ் வா. டனல் இது இல்லவா? டனல் இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, நான் நோட் பண்ணல எவ்வளோ தூரம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. டனல் தூரம். எக்ஸிட் யூட்டர்ன் அடிக்கணும்னா எப்படி அடிச்சு போகலாமா? டனல்னு நான் ஒரு வீடியோவை பார்த்துருக்கேன். லடாக் போகிறவங்க எல்லாம் வீடியோவில் போடுவாங்க, டனல் நாங்கள் அந்த டனலை கிராஸ் பண்ணுறோம், இந்த டனலை கிராஸ் பண்ணுறோன்னு. ஆனால் ஃபஸ்ட்டாக இப்போ தான் நான் நேரில் பார்க்கேன் ஒரு டனலில் கிராஸ் பண்ணுறத. என் கேரளாவுக்குள்ளேயே நான் இந்த டனலை கிராஸ் பண்ணுவேன் நான் கனவுல நினச்சி பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி பாலக்காடை கனெக்ட் பண்ணுறதே இந்த டனல் தான். லடாக் ஃப்ளாக் என்ன வந்துடுச்சு. நான் ஒரு ஒன் சைடாக வந்துருக்கு, காற்றுல பறந்துட்டு இருக்கு. டனலில் நாங்கள் எக்ஸைட் ஆகி வெளியே வந்துட்டோம். எப்போடா என்ன ஒரு டெக்னாலஜி! ஒரு மலையை உடஞ்சி உள்ள டனல் போட்டிருக்காங்கன்னா டெக்னாலஜி எங்கே ஐயா போகுது? ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா ரெயின் கோட்டோட கேப் எடுத்து தலையில் மூடாமல் விட்டுட்டேன். இனி தண்ணி எல்லாம் அப்படி தேங்கி நின்று அப்படியே ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்துடும். லடாக் ஃப்ளாகை திரும்பவும் நான் கலந்து விழுந்ததை திரும்பவும் கட்டி விட்டுட்டேன். அப்போ தான் இதோட அழகை கரெக்டாக ரசிக்க முடியும் எனக்கு. ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இன்ஸ்டா 360 நான் வந்து வாட்டர் ப்ரூஃபாக மாற்றினேன் அடாப்டர் போட்டதுக்கப்புறம். மான்சூன் ரைடுன்னு வந்துட்டு மழை பெய்யாமல் இருந்தால் எப்படிங்க? சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. 2 மணி நேரமாக கதற செஞ்சிட்டு இருக்கு இந்த மழை. சத்தியமாக முடியல வண்டி ஓட்டுறதுக்கு. எனக்கு ரோடு வந்து பைபாஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறது பயமாக தான் இருக்குது. ஏன்னா வண்டி ஏதாச்சும் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், இங்கே சீன் ஆகிடும் கடைசியில். இல்லை, பெட்ரோல் அடிக்கலாம் அப்படின்னு வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணேன். அதுக்கு பெட்ரோல் பம்பு பின்னாடி இருக்க மலையை பார்த்தீங்களா? அப்படியே பனி அப்படியே ஸ்ப்ரெட் அன்றைக்கி ஸ்னோ பெட் அந்த மலைக்கு உச்சி போயிட்டோன்னா இந்த ஸ்னோ பெட்டை அப்படியே பார்க்கல. அப்படி மெத்த மாதிரி அப்படி படர்ந்து விரிஞ்சு கிடக்கும். சரி, ஓகே, நம்ம கீழே வரவே பெட்ரோல் கேட்ட பக்கமாக இருக்கானோ ஸ்பீடு தான் அடிக்கணும். டெஸ்டினேஷன் எல்லாரும் அரேஞ்ச் ஆகிட்டாங்க. சாப்பிட செஞ்சாச்சா? என்ன ப்ரோ? எல்லா ஊரும் ஒரே மாதிரி தான். எல்லா சிட்டியும் இதே டிராஃபிக் தான். திடீர்னு நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரி, என்னான்னு கேட்டு பார்த்தா பசிக்கான், டிஃபன் சாப்பிட்றதுக்கான். தேவையில்லே இருந்து ஸ்டாப்பு. ப்ரோ, எதுக்கு ஸ்டாப் தேவையில்லை இருந்து இப்போ?
இந்த ஸ்டாப்பு தேவையில்லை இருந்து மேட்டுப்பாளையம் எல்லாம் கிராஸ் ஆன போதுமா இருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இருந்து. யாருக்கு பசிக்கு? உங்களுக்கா பசிக்கா? பசிக்கான்னு ஸோ கடைசியாக நம்ம ஏற போகிறோம். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணதுமே செக் போஸ்ட் வருது. இந்த செக் போஸ்ட்டில் ஒரு வேளை வந்து இ பாஸ் கேட்பானான்னு தெரியல. ஸோ பக்கத்தில் யாருமே இல்லை, நமக்கு நேரே போயிடலாம். நம்ம டீம் பசங்கள்லாம் இங்கே நிற்பாங்க அப்படின்னு பார்த்து வரேன். இங்கே யாருமே இல்லை. என்ன தெரிஞ்சு அவங்க பாதி மலை ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வால்பாறை ஏறின மாதிரியே தனியாக ஏற வேண்டியதான் ஊட்டி மலை. ஊட்டி மலை ஊட்டி உன் பேர் சொல்லம்மா, அதே மாதிரி. ஸோ இன்றைக்கி ரஷ் இருக்குமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி மண்டே தான், ஒர்க்கிங் டே தான். நேற்றுக்கெல்லாம் வந்திருந்தேன்னா அவ்வளோதான், சரியான கூட்டமாக இருக்க பார்த்து. இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் தான் இந்த ஆக்சுவலி ஊட்டியும். அதிரப்பள்ளி டு ஊட்டி மலை ஏறிட்டு இருக்கோம். ஐயோ, முன்னாடி இந்த லாரி ஏறிட்டானா? இவன் நான் ஓவர்டேக் பண்ணி வந்தேன், அவன் திரும்ப ஏறிட்டான். இன்ஸ்டா 360 ரெடி பண்ணிட்டு மைக்கெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு. அந்த கேப்பில் இவன் மேலே ஏறிட்டான். ஆக்சுவலி இந்த பேசுகிறதுக்கு நாக்கெல்லாம் பயங்கரமாக வளருது. அது ஏன்னா பக்கத்துலேயே மைக் இருக்குது. இந்த ஜா எல்லாமே இந்த ஹெல்மெட்டோட மவுண்டில் வந்து தட்டிகிட்டு இருக்கு. அதனாலேன்னு நினைக்கிறேன். லாரி எங்கே பார்த்தாலும் இந்த லாரி தான் பெரிய தொல்லையாக இருக்குது. எங்கள் ஊரில் பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா அதை விட பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது தமிழ்நாட்டில். ரூமில் ரெஸ்ட் எடுத்து எப்பயும் மேலே போகணுன்னு செக்இன் பண்ணுவோம். செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வரும்போது வீட்டுக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கிட்டு வரலாம். ஐயோ, இப்போ தான் ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணேன். அப்புறம் இன்னும் பிரகாஷ் இருக்கான். பிரகாஷ், உங்களே நான் இன்னும் ஓவர்டேக் பண்ணணுமா? என்ன பிரகாஷ், யாரும் வராங்க. ஆனால் வால்பாறையில் எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இவங்களால எனக்கு பிரச்சனை வரல. வால்பாறையில் நாங்கள் ஒரு நேரமே சீக்கிரமாக நான் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6, 7 அந்த ரேஞ்சுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, அதனால் எனக்கு நிறைய டிராஃபிக்கை ஃபேஸ் பண்ண வேண்டி வரல. சரியான வெயில், மணி 11 ஆகுது. வெயிலுன்னா வெயில் வெளுத்து கட்டிகிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு வெயிலாக இருக்கு. ஏறுறது வேஸ்ட்டு தானே அப்போ இன்னைக்கு ஹில்லு. ஆக்சுவலி மைக் ஆஃப் பண்ணதும் நல்ல ஸ்பாட்டெல்லாம் வரும். இந்த பிரிட்ஜ் இருக்குது, அயன் பிரிட்ஜு. எல்லா விளாக்லேயும் பார்த்துருக்கேன். இந்த அயன் பிரிட்ஜை வந்து கண்டிப்பாக போடுவாங்க, அதனால் நானும் போடுறேன். பார்த்துக்கோங்க சரியா? கைஸ், இதை பார்த்தீங்களா மேலே யார் நிற்கிறாங்கன்னு? யானை, ஒரு யானை கூட்டம், அம்மா அப்பா குழந்தை 3 பேர் நிற்கணும் மேலே. காதை ஆட்டி நிற்கணும் பார்த்தீங்களா? ஒரு பித் பேபி. ப்ரோ, அதுக்கு பிடிக்கல, கிளம்புங்க. அதுக்கு பிடிக்கல. லைஃப்பில் ஊட்டி மலை ஏறும்போது இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடிஞ்சது. இந்த வெயில் டைமில் இதெல்லாம் கீழே வந்திருக்கு ஃபேமிலியா. ஸோ அந்த யானை கடைசியில் யானைக்கு பிடிக்கல. கிட்ட பக்கத்தில் போய் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தோமா, அதுக்கு பிடிக்கல. அது காலை வச்சு நம்மளை மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி காமிக்கி. அது கிட்ட குழந்தை நிற்கி, பிறந்த குழந்தை நினைக்கேன், ரொம்ப சின்ன க்யூட் பேபி. எந்த அளவுக்கு கேப்சர் ஆயிருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த காட்டு யானை எல்லாமே வந்து ஃபுல்லாக மண்ணில் கடந்து உருண்டு விளையாடி அதோட உடம்பு எல்லாமே மண்ணு கலரில் இருக்கும். ஸோ திடீர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ ஊரில் உள்ள சாதா யானை, கோவில் யானைனா அவங்க டெய்லி அதை குளிக்க வச்சு அதை உடம்பை நீட்டாக மெயின்டைன் பண்ணி பிளாக் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். விஐபி எஸ்கார்ட் எவ்வளோ இங்கே நிற்காம போல விஐபி ஆரன். இப்போ இங்கே நர்சரி கார்டனில் இருக்குது ஊட்டியில் போகிற வழியில். நம்மளை ஊட்டியை வரவேற்றது ஒரு எலிஃபென்ட் ஃபேமிலி தான். இப்போ யானைகள் அதிகமாக இருக்கும் நம்ம இங்கே
கேரளா தமிழ்நாடு சைடில் மலைகளில் இப்போ அதிகமாக நிறைய பார்க்க முடியுது. இன்றைக்கி மார்னிங் ஒன்று பார்த்தோம். ஜஸ்ட்டு எங்கள் ரூம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஒரு யானை நடந்து போகுது, அதுக்கு பாட்டுக்கு சைடில் நடந்து போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி அதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வரைக்கும் அது எதுவுமே பண்ணாது. நம்ம பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கும் போதும் ஏதாச்சும் பண்ணும்போது நம்ம அதை அட்டாக் பண்ண வரோம் அப்படின்னு நினைக்குது. இங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க கோஸ்லோ எலிஃபெண்ட் கிராசிங் சோன். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக தாங்க இந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் ரோட்டில் இறங்குறது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. காட்டில் அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் ரோட்டுக்கு வருது, ஃபுட்டு தேடி. ஆனால் கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுமான்னு தெரியல. காட்டில் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாம் ஏதாச்சும் மரங்களை நட்டு விடுறது, அந்த ஃப்ரூட்ஸ் காய்க்கிற மாதிரி அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னா நினைக்கிறேன் நான். ஐயோ, சுண்டு தொண்டை எல்லாம் வறண்டு போச்சுங்க. சுண்டெல்லாம் ஒயிட் கலர் ஆகிடுச்சு, ட்ரை ஆகி. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க. மேலே இருந்து இடிஞ்சு விழுந்துருக்கு மலையில். ஆனால் நமக்கு போன மாதம் சரியான மழை இருந்துங்க. இப்போ வேலை நடந்துட்டு இருக்கேன், க்ளீன் பண்ணுற வேலை தான் நடந்துட்டு இருக்கீங்க. பயங்கரமாக லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்குங்க. இங்கே பாருங்க, நம்ம டீம் தான் இன்னைக்கு சக்சஸ். பாத்தீங்களா, ஏன குட்டி பாத்தீங்களா? ஏன குட்டி எல்லாம் 3 ஆக்சுவலி இப்போ குன்னூர் தாண்டிட்டோம். என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்து கேமரா ஆனில் இருக்குன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் காமிச்சு ட்ரெயின் இருந்து கரெக்டாக ட்ரெயின் அந்த ஸ்டேஷனில் இருந்துக்கோங்க, அதை உங்களுக்கு காமிச்சதெல்லாம் அப்படின்னு நினச்சி நான் பேசிகிட்டே இருக்கேன். இங்கே லாஸ்ட்டில் பார்த்தா கேமரா ரெக்கார்ட் ஆகலை, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுறது. என்னங்க, யூகாலிப்டஸ் மரங்களோட வாசனையாக மூக்க நுழைக்குதுங்க. ஐயோ, இது மனம் இல்லைங்க, இது மருந்து இல்லைங்க, இது வந்து செண்டுங்க, யூகாலிப்டஸ் செண்டுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஊட்டி இங்கேருந்து 6 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வியூ நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்குது. ஸ்டெப் ஃபார்மிங் மாதிரி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நுங்கு கடை இருக்குது, ஒரு நுங்கு குடிக்கல இருந்து. ஆனால் டைம் ஆகுமே, மணி போய் 1 ஆச்சு. வெல்கம் டு கியூனா ஹில்ஸ். ஊட்டி ஏற்றியாச்சா? அதுக்குள்ளே 5 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. காட்டுறமே பார்த்தீங்களா, 2 காட்டுறமே நிற்கிது. நம்ம வயநாட்டில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறைய இருந்துருக்கும். சாரி, வயநாடுன்னு அதிரப்பள்ளியில் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். இது இங்கே சாதாரணம் தான், நிறைய சுற்றிட்டு இருக்கும். சரி, இது பைசன் கிடையாது, இது எருமை. ஆக்சுவலி குரூப்பில் கால் பண்ணேன், ஃபோன் பண்ணால் யாருக்குமே ஃபோன் போக மாட்டேங்குது. சரி, குரூப்பில் வாய்ஸ் கால் பண்ணேன், ஒருத்தர் பிக் பண்ணிட்டார், குமரன் பிக் பண்ணார். அவர் குரூப்பில் இது போட்டு விட்டாங்க, லொக்கேஷன் போட்டு விட்டுருக்காங்க. இங்கேருந்து நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன். இங்கேருந்து 2.8 கிலோமீட்டர்ஸ். शुभार्द्रमाय दिनं सलोलं सुन्दरमे रवणसेवसागरं निन्नरिगे निरयुन्नु हृदयमेवं धन्यम्. சபரிமலை ஏறினா புண்ணியமாவது கிடச்சிருக்க பார்த்து. இங்கே பாருங்கள், ரோட்டில் இருந்து எவ்வளோ பெரிய மலையை ஏறி மேலே பில்டிங் வர வேண்டியிருக்குன்னு. ஸோ இங்கே தான் ரூம் எடுத்திருக்காங்க. ரெண்ட் ரொம்ப கம்மி தான், 2000 ரூபாய் தான். ஆனால் ஸ்டெப்பு ஏறி மேலே வரதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூச்சு வாங்குது, முடியலை. நைட்டு ஃபயர் கேம்ப் போட்டிருந்தோம். இங்கே டான்ஸை பாருங்கள். இதில் ஒருத்தர் வெறித்தனமாக ஸ்டெப் போடுறாரு. நான் போட்டு விட்றேன் பாருங்கள் எல்லாமே. ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க நாங்கள். சரியான, ஆனால் குளிர் தான் தாங்க முடியலை, பயங்கரமாக குளிர்.